Hi friends, welcome back to our channel. எல்லாரும் ஹாப்பியா இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்பா ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். அப்படியே கவினோட பர்த்டேவும் இந்த vlogல ஷேர் பண்ணிருக்கேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. பெங்களூர்ல 3 o'clock போல ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. 6 o'clock வரைக்கும் விடவே இல்லை. ஃபுல்லு செம ஹெவியான ரெயின். சரி அப்படியே கையோட எந்த வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட் டே ஊருக்கு போகணுன்றதுனால பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸுங்களை எடுத்து வச்சிடலான்ட்டு. ஸோ எந்தெல்லாம் ஒரு சைடில், தம்பி இது ஒரு சைடில், பாப்பா அது ஒரு சைடில் வச்சுட்டா எடுக்க ஈஸியாக இருக்கும். அவங்க உழுதுனிட்டு எல்லாம் செப்பரேட்டாக வச்சுட்டு இருந்தேன் ஒரு சைடில். எதுவுமே பெருசாக ஃப்ராக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுக்கல பசங்களுக்கு. எல்லாமே சிம்பிளாக டிஷர்ட்டு, பேண்ட்டு, இந்த வேக்காடுக்கு எதுவுமே போட மாட்டாங்க எடுத்துகிட்டு போனால் கூட. அதனால் எல்லாம் சிம்பிளாகவே எடுத்துகிட்டு வந்தேன் இந்த தடவை. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஆக்சசரிஸ், இயரிங்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் எந்தெந்த ட்ரெஸ் எடுத்துருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலரில் இருக்கிற இயரிங்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. தம்பிக்கு பர்த்டே 28th, அதனால் லீவ் விட்ட உடனே அப்படியே கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருந்தது. ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்து நான் அப்படியே பஸ் ஏற்றி விட்டுறேன்னு சொல்லுறதுனால ஹஸ்பண்ட் கூடவே போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. ஸோ பார்த்துன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்த ஊருக்கு. இந்த கிளிப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் டே தம்பியோட பர்த்டே அன்றைக்கி எடுத்திருந்து. தம்பியோட மார்னிங் அவுட்ஃபிட் இது தான். மார்னிங் நான் குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டோன்னு அப்பா கோயிலுக்கு கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ கிளம்பிட்டான். தம்பிக்கு ஃபுல்லாக அன்எக்ஸ்பெக்டடாக தான் பிளான் பண்ணோம். பர்த்டேக்கு இந்த பேபி பாஸ் டீமில் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தோம். தம்பிக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஹாப்பியும் ஜாலியும் இருக்குது. கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நின்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலான்ட்டு எல்லோரும் ஒருத்தவங்க நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களாம் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணி எல்லோரும் தம்பிக்கு ஊட்டி விட்டான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.